இந்த மாதிரி குறைவுகளில் தான் இந்த வலியான நேரத்தில் ஆண்டவர் நான் என்னுடைய மனைவிக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக பல வருஷங்கள் செய்து வந்த பாவம், இந்த வலி நேரத்தில் ரொம்ப செஞ்ச அந்த பாவத்தை குறித்து நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஓகே, என்ன பாவம் அது? ஒரு கேட்டகரியான பாவம். நம்ம எல்லோரும் கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல், கொஞ்சம் கூட அதை குறித்து அதிகமான குற்ற உணர்வு இல்லாமல், வெக்கம் இல்லாமல் நம்ம செய்கிற ஒரு பாவம். என்ன பாவம்? யாருக்காவது கெஸ் பண்ண முடியுமா? இன்னொரு குழுவை கொடுக்கட்டா? நம்ம மனதில் செய்யறதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப அதிகமாக செய்கிற பாவம் என்ன? குசு குசுன்றீங்க, ஒன்றும் கேட்கல. என்ன பாவம்? அநேக தடவை இந்த கான்ஃபரன்ஸில் பல தடவை அந்த பாவத்தை செஞ்சுருப்பீங்க, இன்றைக்கும் செஞ்சுருப்பீங்க. எவ்வளோதான் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் அந்த பாவத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நியாய தீர்ப்பு நாளில் ஒவ்வொரு மனுஷன் பேசின ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் அவன் அந்த நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் பேசின வார்த்தைகளாலே நீங்கள் நீதிமான்கள் என்றும், நீங்கள் பேசின வார்த்தைகளின் அடிப்படையில் ஆக்கினைக்குள் தீர்க்கப்படுகிறீர்கள் எழுதியிருக்கு. நம்ம நாவுனால செய்கிற பாவம், the sins of the tongue. வேதம் முழுசா அதை பற்றி எச்சரிக்கைகள் போட்டிருக்கு. பரவலான ஒரு 3 கொள்கையோடு மனசில் வைத்துக்கிட்டு இந்த பாடத்தை பார்ப்போம். ஆரம்பத்திலே அந்த கொள்கையை பார்க்கணும். பரவலா வேதம் என்ன சொல்லுது அந்த பாவத்தை பற்றி? மனிதனுடைய சீர்கேடு, மனிதன் பாவத்தில் விழுந்ததுனுடைய மிகப்பெரிய அடையாளம் எங்க பார்க்கலாம்னா மனுஷனுடைய வாயில தான் பார்க்கலாம். பவுல் சொல்றார் ரோமர் 3:13, அவர்களுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. எவ்வளோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. தங்கள் நாவினால் வஞ்சகம் செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அந்த விஷத்தை கக்காம இல்லை, ஒவ்வொரு நாளும் கக்காம நம்ம இல்லை. 2வது கொள்கை. முதலாவது சீர்கேடனுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு நம்ம வாயில செய்யற பாவத்தின்றது வேதம் சொல்லுது. 2வது வேத கொள்கை இல்ல, எந்த இயற்கையான மனிதனாலையும் நாவை கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு வேதம் அடிச்சு சொல்லுது. யாக்கோபு அதை பத்தி சொல்றாரு, மனுஷன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம், என்னென்னவோ கண்டுபிடிக்கலாம், அவனால ஒன்றும் செய்ய முடியாது, நாக்க ஒண்டி கட்டுப்படுத்த முடியாது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. 3வது கொள்கை, வேதம் பரவலா சொல்ற கொள்கை, மறுஜென்மம் அடைந்தவர்கள் பரிசுத்தாவின் உதவியின் மூலமா மட்டுமே அந்த நாக்கை கட்டுப்படுத்த முடியும். அதை மறுஜென்மம் அடைந்தவங்க கட்டுப்படுத்த முடியாது. அந்த மறுஜென்மம் அடைந்தவங்களும் பரிசுத்தாவின் உதவியின் மூலமாக மட்டும்தான் அந்த நாக்கை கட்டுப்படுத்த முடியும். ஓகே, அந்த நாக்கை நம்ம கட்டுப்படுத்த கத்துக்கலன்னா யாக்கோபு என்னவோ சொல்றாரு, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமாவே சந்தேகம் சொல்லிடுறார். ஓகே, அதுதான் 3 கொள்கைகள். நம்ம வேதம் பரவலா பார்க்கும்போது அதை அந்த மனசுல வைத்துக்கிட்டு ஆரம்பிப்போம். இப்போ புத்தாண்டு ஆரம்பிச்சிருக்கோம், 2026. இந்த வருஷம் நாட்கள் எல்லாம் நல்ல நாட்களா இருக்கணுமா? யாருக்கு தான் இருக்கணும்னு ஆசை இல்லை. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? முதல்ல நீ எங்க கவனம் செலுத்தணும் தெரியுமா? 1 பேதுரு 3:4 சொல்றாரு, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன். 2026 நல்ல நாட்களா இருக்கணுங்க, நல்லா இருக்கணும், குடும்பத்தில் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும். நீ என்ன செய்யணும்? முதல்ல சொல்றாரு பாருங்களேன், பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடையும் விலக்கி காத்துக்க. முதல்ல அதை கத்துக்க, வாயை கண்ட்ரோல் பண்ண கத்துக்க, அப்பதான் நல்ல நாட்கள் வரும்ன்ற. ஓகே, 2 தலைப்புல இன்னைக்கு இந்த பாடத்தை நான் சொல்ல போறேன். அடக்கம் இல்லாத நாவினால் வருகிற 5 ஆபத்துகள், அந்த அடக்கமில்லாத நாவை அடக்குவதற்கு 4 வழிகள். ஓகே, சிம்பிள் தலைப்புகள். ஆபத்துகள், அந்த ஆபத்தை தவிர்த்துகிற வழிகள். அடக்கமில்லாத நாவை கட்டுப்படுத்துகிற அதனோட ஆபத்துகளை முதல் பார்ப்போம். The dangers of a uncontrolled tongue. எங்க சபையில ஒரு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு அக்ரானம் இங்கிலீஷ்ல கொடுப்பேன். அந்த 5 ஆபத்துகளை 5 D நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்.
அதை நம்ம விளக்குறேன் நான். இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் மிகப்பெரிய ஆபத்து என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியர் பாம் இல்லைங்களா. அமெரிக்காகிட்டையும் இருக்குது, ரஷ்யாகிட்டையும் இருக்குது. அந்த பாமை காண்டி அவங்க ப்ரெஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு தேசமே போயிடுறது மாத்திரம் இல்லை, அந்த பாமை வச்சுக்கிட்டு முழு உலகம் முக்கால்வாசி உலகமே அழிஞ்சிரும். ஆனால் அந்த பாமை ஏற்கக்கூடியது என்ன தெரியுமா? ஒரு சின்ன பட்டன் தான். புட்டின் காணி தலைகளை கெட்டு போச்சு, ஒரு அமுத்திட்டாருன்னா போச்சு இல்லைங்களா. ஒரு பட்டனை அமுத்துனா போதும், நியூக்ளியர் பாம் உலகத்தில் முக்கால்வாசி போயிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பாம் சின்ன பட்டனில் இருக்கு பாருங்களேன். அந்த மாதிரி நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நம்ம நாக்கு வந்து ஒரு பக்கம் ரொம்ப சின்னது, ரொம்ப முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறோம். இன்னொரு பக்கம் எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னா நம்ம ஆத்மாவை, நம்ம குடும்பத்தை, நம்முடைய சபையை முழுசா அழிக்கக்கூடிய பட்டன் அது. அந்த பட்டனை தவிர அமுத்திட்டா போச்சு. அதான் நம்ம பார்க்க போறோம். அநேக குடும்பங்கள் இல்லை அழியிறது வந்து பெரிய பெரிய பாவங்கள்னால இல்லை, நாக்குனால செய்கிற பாவங்கள். ஒரு மனைவியோ ஒரு தாயோ தன் வாயை கட்டுப்படுத்த குடும்பத்தில் தெரியாத அந்த வாயை இஷ்டத்துக்கு பயன்படுத்தும் போது அந்த குடும்பம் அழியத்தான் செய்யுது. ஒரு தகப்பன் தன் வாயினால தன் பிள்ளைகளை உடைச்சிட முடியும். பிள்ளைகள் தங்க பெற்றோர்களை முக்காவாசி பிள்ளைகள் கேட்டுக்கங்க, 70% உங்க பேரண்ட்ஸை நீங்க டிஸ்ஆனர் பண்றது எதுல தெரியுமா? பேரண்ட்ஸை ஆனர் பண்ணாதான், கனம் பண்ணாதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. முக்காவாசி உங்க வாயை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் ஆனர் பண்ணலாம், முக்காவாசி ஆனர் பண்ணலாம். வாக்குல தான் கனவீனம் பண்றீங்க, எதிர்த்து பேசுறது. சர்ச்சஸும் சுவிசேஷமா நம்ம சாட்சியா இல்லாம போறது அடக்கம் இல்லாத நாவுனால. குடும்ப ஆராதனை நம்ம படிக்கிறோம், நீங்க கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிஸ்ல அந்த காரணம் இந்த காரணம் சொல்ற ஒரு முக்கியமான காரணம் நம்ம குடும்ப ஆராதனையை நடத்தாம தவிர்த்து போறதுக்கு அநேக நேரத்துல நேரம்லாம் இருந்தாலும் நாக்கு பிரச்சனை. நாக்குனால நம்ம செய்யற பாவத்தா தான். அதை சொல்லிடுறோம், இதை சொல்லிடுறோம், மனசை காயப்படுத்திடுறோம். ஜெபம் பண்ண மனசு வருமா? மிக கொடுமையான ஆயுதம் நாக்கு. வார்த்தைகள் தான் சில நேரங்களில் சொல்றோம் இல்லைங்களா, அடிச்சு ஏன் கோல்ல அடிச்சு ஏன் ராட்ல அடிச்சா கூட காயம் ஆறிடும். சில நேரங்களில் நாக்கில் நம்ம சொன்ன வார்த்தைகள் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த காயம் ஆறுறது சில பேர் கஷ்டம் தெரியுமா? நாக்கினுடைய ஆபத்து. யாக்கோபு தான் இதனோட அடக்கம் இல்லாத நாக்கினுடைய 5 ஆபத்தை நமக்கு சொல்றார். 5 படங்களை நமக்கு காட்டுறார். இந்த 5 படங்களை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. 5D நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. டிஸ்ட்ரக்டிவ், டிஃபைலிங் எல்லாம் டீல வரும். டெவிலிஷ், டிஃபயன்ட், டெட்லி. 5D. அழிவுக்குரியதானது, தீட்டு செய்கிறது, பேய்க்குரியது, அடங்காதது, விசகரமானது. இந்த 4 படங்களை நமக்கு காட்டுறாரு. ஒன்னா பார்ப்போம். டிஸ்ட்ரக்டிவ் யாக்கோபு 3:6 நீங்க பைபிள்ல திறந்து வச்சுக்கலாம். 3:6 படிச்சீங்கன்னா யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? 3:6 என்ன சொல்லுது? நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி. போதும். நாவு நெருப்பு தான். நாவு நெருப்பு தான் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நெருப்பு என்ன செய்யும்? நெருப்பு பிடிச்சுன்னா என்ன ஆகும்? இங்க எல்லாம் அழிஞ்சோம் இல்லைங்களா, அழிச்சிரும். நாவும் நெருப்பு தான். யாக்கோபு வந்து ஒரு சின்ன பொறியான நெருப்பு தான். அந்த சின்ன பொறியான நெருப்பு எவ்வளோ பெரிய காடா இருந்தாலும் அழிச்சிருதே. அதுதான் நாக்கு. அந்த நாக்கினுடைய டிஸ்ட்ரக்டிவ் கெப்பாசிட்டி, அதனோட அழிக்கக்கூடிய தன்மையை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? சில நேரங்களில் ஒரு வார்த்தை 2 வார்த்தை என்ன பண்ணுது? ஒரு உறவையே அழிச்சிருது, அறுத்துருது. பல வருஷங்கள் அந்த உறவையே அழிச்சிருது. சில நேரங்களில் கல்யாணத்தை கெடுத்துருது, குடும்பத்தை கெடுத்துருது. ஒரு காசிப், ஒருத்தரை பற்றி தவறா சொல்றது, புறங்குறது. பாருங்க, அந்த எத்தனையோ வருஷமா அவரு கட்டியிருப்பாரு பேரை புகழ, அவர் மரியாதையை சம்பாரிச்சிருப்பாரு. ஒரே ஒரு அவதூறு போதும், அத்தனை வருஷம் எல்லாத்தையும் காட்டு தீ மாதிரி அழிச்சிடும். அப்படியா அப்படியா அப்படியான்னு அந்த ஒரு வாட்டி அதை அழிச்ச பிறகு அந்த புகையை கூட நம்ம திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாது, பேசிட்டு தப்பா பேசிட்ட உடனே. பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகளை நம்ம நாக்குனால நம்ம உடைச்சிட முடியுமே?
ரொம்ப பொறுமையை இழந்து சில நேரங்களில் அவங்க பொறுமை இழக்கிற மாதிரி தான் செய்கிறாங்க. பாவத்தில் பிறந்திருக்கிறாங்க, என்ன பண்ணுறது? அதை பிறந்திருக்கிறத நம்ம புரிஞ்சிக்காம பாவத்தில் பிறந்த பிள்ளைகள் நினச்சிக்கிட்டு சில நேரங்கள் என்ன நீ பிறக்காமல் இருந்தாலே நல்லா இருக்கும் இல்லைங்களா? அது சொல்லும் போது என்ன ஆகும்? சில நேரங்களில் இப்படியெல்லாம் கூட சொல்லுவாங்க, நீ இப்படியெல்லாம் ஒரு பிள்ளையா இருப்பேன்னு தெரிஞ்சுதான் சின்ன வயசுலேயே உனக்கு கழுத்து நெருக்கி கொண்டுட்டு இருந்திருப்பேன் அப்படிலாம் பேசுவாங்க இல்லைங்களா? நீ பிறக்காம தான் ஏன்னா செத்துறேன் போய் சாவு போ. ஒருவேளை அந்த அப்பா அம்மா அப்படி சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கூட கேட்கலாங்க. ஆனால் அந்த புள்ள மனசில் ஒரு தீயை பற்ற வச்சுட்டோம். அந்த தீ பத்தி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தை அந்த புள்ள வளர வளர அந்த தீ என்ன செய்யும் அந்த புள்ள உள்ளன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் கிரகிக்கவே முடியாது. ஏன் அதுக்கப்புறம் ஒரு புள்ள அந்த மாதிரி நடந்துக்கிறதுனா நம்ம பேசின பேச்சு தான், நம்ம பேசி அந்த மாதிரி பண்ணி விட்ட தீ தான் அது நிரந்தரமான காயத்தை அந்த புள்ள மனசுல ஏற்படுத்தி அந்த உறவையே அறுத்து கொள்ளும்படிக்கு அந்த புள்ளைய செய்து. புருஷ மனைவியில யோசிச்சு பாருங்க, நம்முடைய சீர்கேடு ரொம்ப எங்க வெளிப்படுதுன்னா எந்த உறவுல நமக்கு ரொம்ப பாதுகாப்பு இருக்கோ அந்த உறவுல தான் நம்ம ஈஸியா நம்ம நாக்கில் பாவம் செய்யறது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம ரொம்ப உறவுல ரொம்ப பாதுகாப்பு. இங்க இருக்கிற சில ஆண்கள் எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் ஒருபோதும் நம்ம பாசுகிட்ட போய் பேசவே மாட்டோம். ஆனா சின்ன கோபம் வந்துட்டா நம்ம பொண்டாட்டிங்க மேல எப்படி எரிஞ்சு விழுகிறோம், என்ன நான் பேசிடுறோம். ஏன் நம்ம ஊர்ல நம்ம மனைவிகள்லாம் நல்லவங்க, டைவர்ஸ்லாம் நம்ம கொடுத்துட மாட்டாங்க. என்ன பேசினாலும் உளுந்து கிடப்பாங்க இல்லைங்களா? வாங்கிக்குவாங்க, எவ்வளோ பேசினாலும் பேசு. எவ்வளோ பாதுகாப்பா இருக்கோ அந்த உறவுல தான் நம்முடைய விஷம் ரொம்ப வெளிப்படுது. சபையில் கூட அப்படி பேச மாட்டோம் பாருங்களேன், வெளியில் இருக்கவங்ககிட்ட பேச மாட்டோம். எந்த உறவுல நமக்கு ரொம்ப பாதுகாப்பு இருக்கோ அந்த உறவுல தான் நம்ம விஷத்தை கக்குறதையே. இதான் அந்த நெருப்பு. ரொம்ப பாதுகாப்பு இருக்கு. எவ்வளவோ கொடுமையான காரியங்கள் புருஷர்கள் மனைவிகளுக்கு மத்தியில் நம்ம பேசுகிறோம், நம்ம பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசுகிறோம், நம்ம குடும்பத்தை கல்யாணத்தை நம்ம கெடுத்துக்கிறோம் இல்லைங்களா? நீங்களாம் பார்க்குறத பார்த்தா அப்படி எவ்வளோ மோசமாக நீங்கள் அப்படி தான் பேசியிருக்கீங்களா, நான் ஒருத்தன் தான் மோசன்ற மாதிரி என்னை மறைச்சி பார்க்குறீங்க. இதெல்லாம் உண்மை இல்லையா? நான் சொல்கிறது நான் ஒண்டி தான் செய்கிறேன்னா இல்லைங்களா? நிந்தனைகள் குற்றங்களை நான் என் பிள்ளைகிட்ட பேச கற்றுக்கிறேன். டீனேஜர்ஸ் இது வரைக்கும் வளர்த்ததில்லை, இப்போ தான் நான் வளர்த்துட்டு வரோம். ரொம்ப பாரு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை எப்போ பாரு குற்றம் சொல்கிறது தான் வேறு. அதை செய்கிறதில்ல, இதை செய்கிறதில்ல, அப்படி இருக்கிற அது மறந்துடுறா, இது மறந்துடுற சொல்லி சொல்லி அதுவும் பாஸ்டர் பிள்ளைங்களா, நீ பாஸ்டருடைய பிள்ளை, நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அதை பேசக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு இதை கேட்டு 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 சலிச்சு போய் குறையே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கும் சலிச்சு தான் போகுது. நான் ஒரு புது வித்தையை கற்றுருக்கிறேன். என்ன, ஒரு 2 குறை சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள 2 நல்லதை சொல்லி 2 குறைய காமிக்கணும். இது பாரு, இது எவ்வளோ நல்லா செய்கிற, இது எவ்வளோ அருமையாக இந்த விஷயத்தில் இருக்கிற, இது 2 இப்படி பண்ணலாமா, இதையும் சரி பண்ணிக்க. அது கேட்குறது ஒழுங்காக கேட்பாங்களா, இல்லை எப்பப்பாரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் கேட்பாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நாக்கு நம்ம எவ்வளோ இப்படி பண்ணிடுறோம். பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற நான் சொன்ன மாதிரி பெற்றோர்களை கனம் பண்ணாதான் உங்கள் வாழ்க்கை சிறக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. 70% எதிர்த்து பேசுறது, கண்டபடி அப்பா அம்மா கிட்ட பேசுறது, அவங்கள கனவீனம் பண்றது. யோசிச்சு பாருங்களேன். அதுவும் நம்ம வாலிப காலத்தில் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப கொதிக்கும் இல்லையா? கொதிக்கும் போது ஹார்மோன்ஸ் எல்லாம் அப்படியே இதை வரும்போது நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டா ஈகோ சும்மா விடுக்கலையே, நெருப்பு தான் நான் அப்படின்ற மாதிரி நாக்கு நெருப்பா கொளுத்தோம். ஹார்மோன்ஸ் எல்லாம் வேற சேர்ந்துருதா, ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும் திருப்பி பேசுற இதெல்லாம் வந்துடுது. அதுக்கு பேர் தான் நாக்கு கொழுப்புன்னுவாங்க தமிழ்ல. நாக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும் அந்த டைம்ல தான். எங்களை வெறுக்கிறேன். இந்த மாதிரி உலகத்திலேயே பெற்றோர்கள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க உங்களை மாதிரி மோசமானாங்க. உங்களுடைய கடமை என்ன, பெற்றுக்கிட்டீங்கல்ல, உங்களுடைய கடமை செய்யுங்க. என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க, எனக்கு எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க, எவ்வளோ அதெல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. உங்க அந்த நேரத்தில் இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ்ல எதுலையோ கோவத்தில் நீங்க பேசி விட்டுறலாம். ஆனால் அது அந்த பெற்றோர்களுடைய மனசை எவ்வளோ ஆழமாக காயப்படுத்தும் தெரியுமா? எவ்வளோ வேதனை கொடுக்குறோன்னு தெரியுங்களா? ஞாபகம் வச்சுக்காங்க, இதெல்லாம் ஆண்டவர் பழிவாங்கிற பராமரிப்பு. உங்க பிள்ளைகளும் உங்களுக்கு பேச விடாம விடாது. ஜாக்கிரதை.
அது காயப்படுத்த தான் செய்யுது. ஓகே, இந்த கோபமான பேச்சுகள், நெருப்புன்றார் முதலாவது, அந்த முதல் படம் என்ன பார்க்குறோம், ஒரு நெருப்பை யோசிச்சு பார்த்துக்கோங்க. முதலாவது நாக்கு டிஸ்ட்ரக்டிவ், அழிவுக்குரியது. ரெண்டாவது டிக்கு போவோம், என்ன சொல்றாரு 3:6, அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. நாக்கு நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இல்லப்பா, அது ஒரு இடத்த ஒண்டி பாதிக்கிறது இல்லை, அது முழு பரவுறது, தீட்டுப்படுத்துகிறது என்ற, கரைப்படுத்தி முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, இங்கிலீஷ்ல டிஃபைல்ஸ். நம்ம நாக்கில் பேசுகிற பேச்சு நம்ம பேசுகிறவங்கள மாத்திரம் பாதிக்கிறது இல்லை, பேசுகிற நம்மளையும் தீட்டுப்படுத்துதான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய முழு சரீரத்தை, முழு உள்ளத்தை தீட்டுப்படுத்துது. அந்த வார்த்தை முழு உள்ளத்தை. நம்ம துர்குணத்தில், மோசத்தில், இச்சையில், பொய்யில், கெட்ட வார்த்தையில் ஒருத்தர் பேசிடுறோம்னா, கோபத்தில், ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசிடுறோம். அந்த பேசுகிற வார்த்தைகள் முதலாவது யாரை படுத்துது, எந்த இதுலேருந்து வந்துச்சோ, எந்த வாயிலேருந்து வந்துச்சோ அந்த ஆத்மாவை, அந்த மனசாட்சியை தீட்டு தான் படுத்தும். அந்த மாதிரி பேசிட்டு உடனே அவங்களால ஜெபம் பண்ண முடியுமா? பைபிள் படிக்க பிடிக்கிறது இல்லை, கோபத்தில் பேசும்போது இல்லைங்களா, அந்த மாதிரி பேசிட்டோன்னே ஆண்டவர்கிட்ட உடனே போக முடியறது இல்லையே, தீட்டுப்பட்டுட்டீங்க. பேசிட்டு சரீரத்தை தீட்டுப்படுத்தணும். கவனிச்சு பார்த்துருக்கிறீங்களா, கண்ட்ரோல் இல்லாமல் கோபத்திலேயே கத்தி பேசும்போது என்ன ஆகுது, நமக்கு அப்படியே பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது, அப்படியே நம்ம மசில்ஸ் எல்லாம் அப்படியே டைட் ஆகுது, ஜிம் பண்ணிட்டு வந்த மாதிரி இல்லைங்களா. அப்படியே கத்தி பேசும்போது எங்கேருந்தா வருதுன்னு தெரில, மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகி ஆட்டெல்லாம் கொஞ்சம் பீட் ஆக ஆரம்பிக்குது. மெடிக்கல் சயின்ஸில் காட்டுறாங்க, லட்சக்கணக்கான நர்வ்ஸ் அது வேலை செய்ய ஆரம்பிக்குதான் ஒரு மனுஷன் கத்தி பேசும்போது. அதெல்லாம் பேசும்போது என்ன ஆகுது, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் செஞ்சது என்ன, சின்ன பாகம் நாக்கு தான். முழு சரீரத்தை ஹார்ட்டை பீட் பண்ணுது, லங்ஸ் எல்லாம் அடிக்குது, டென்ஷன் ஆகுது, தலையெல்லாம் வலிக்குது, கத்தி பேசுறோம். நாக்கு தான் செய்ய வச்சுச்சு அதெல்லாம். முழு சரீரத்தை, சின்ன பாகம் முழு சரீரத்தை. நம்ம உடம்பு ஆத்மாவை தீட்டுப்படுத்துறத மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்தை தீட்டுப்படுத்தி, பிள்ளைகளை திட்டுறோம், வைஃபை திட்டுறோம், மனைவிகளை திட்டுறோம், புருஷர்களை திட்டுறோம். அவங்க திட்டும் போது அவங்கள தீட்டுப்படுத்தலையா, அவங்க கேட்குற நம்ம பேச்சை கேட்கும் போது, கோபமாக அவங்க பேசுகிற ஒருவேளை வார்த்தை நல்லமா இருக்கலாம், அந்த டோனும் அதுவும் வருதை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே பல்ல கடிச்சு அப்பா அப்படின்னு இருக்கும். அவங்கள தீட்டுப்படுத்திடுறோமே நம்ம பேச்சுனால. அவங்க அப்படியே ஃபீல் பண்ண, அவங்க தீட்டுப்படுத்திடுறோம். அவங்க காதுக்குள்ள நம்ம வார்த்தைகள் போய் அவங்க ஆத்மாவை தீட்டுப்படுத்திடுறோமே. தவறான எண்ணங்கள், கசப்பான ரியாக்ஷன்ஸை கொடுத்து வெளியில் இருக்கிறவங்களையும் தீட்டுப்படுத்திடுறோம். அவர் என்னவும் சொல்றாரு பாருங்களேன், இந்த தீட்டு தொடர்ந்து போச்சுன்னா என்ன ஆகுமா, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. என்னங்க சொல்றது, அற்புதமான ஒரு வார்த்தை. ஆயுள் சக்கரம், பிறப்பின் சக்கரம், வாழ்வின் சக்கரம். சக்கரம் போது மேல கீழே மேல கீழே போற வாழ்வின் சக்கரம் இருக்க நம்ம வாழ்க்கை, நம்ம ஆயுசு, நம்ம ஓடுற வாழ்க்கை. அந்த ஓடுற இதை அந்த போற டைரக்ஷன்ல போது வாழ்க்கை அழிவின் பாதையில போரும்படிக்கு நம்ம வார்த்தைகளே செஞ்சிருந்தோம். பல வருஷங்கள் எங்கெங்கயோ உருண்டு போவோம். அந்த பேசின வார்த்தைகள் எதையோ உருட்டி விடுற அளவுக்கு அதை செஞ்சிருந்தோம். ஆயுள் சக்கரத்தை, உதாரணத்துக்கு ஒரு கசப்பா, ஒரு கோவமா, ரொம்ப காயப்படுத்துற மாதிரி ஒரு காரியத்தை ஏற்படுத்திட்டோம்னா, நம்ம மனைவிக்கோ இல்லை புருஷனுக்கோ ஏற்படுத்திட்டோம்னா, அந்த சைக்கிள் மனசுல வச்சு அது என்னைக்காவது பழி வாங்கணும்னு அவங்களுக்கு மனசுல அந்த காயம் இருக்கும் இல்லைங்களா. இப்படி சொல்லிட்டிய, இப்படி ஒரு வாட்டி சொன்னவங்க தானே நீங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், இப்படி தானே சொன்னீங்க, என்னால் மன்னிக்கவே முடியல. இன்னும் நான் பிள்ளைகள் வாழ்க்கை, ஈவன் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாதிக்கும். இது அது பாருங்களேன், அந்த ஆயுள் சக்கரம்ன்றது நிறைய பேர் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஜெனரேஷனல் இம்பேக்டா இருக்குமா. நம்ம இன்னைக்கு பேசுற பேச்சுங்க நம்ம பிள்ளைகள் கத்துக்கிட்டு அதுக்கு போய் அந்த பிள்ளைங்களுக்கு பேசும், அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளை, அது ஆயுள் சக்கரம், ஆயுளா போகுமா, ஜெனரேஷனா போகுமா இந்த பேச்சுகள். ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விட்டுட்டோம், நம்ம ஃபேமிலி ட்ரீயை கொளுத்தி, நம்மளுடைய வம்ச வரலாறையே கொளுத்தி விட்டுட்டோமா நம்மளுடைய பேச்சுனால. வம்ச பேச்சா போயிருது இது. நம்ம பிள்ளைகளுக்கு பேசும்போது அதை பேசிக்கிட்டு பாருங்களேன், அதான் அவர் சொல்றார், அசிங்கமா பேசுறது, நிந்தையாக குற்றம் சொல்லிக்கிட்டே நம்ம இருந்தோம்னா,
ஒரு நக்கலாக நையாண்டியாகவே பேசுறது. ஒரு ஜெனரேஷன் என்ன பண்ணுறது, அந்த வீலை கொளுத்தி விட்டுறோம். அந்த வீல் சுற்றி 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 போய் அதே ஒரு டாக்ஸிக் பேட்டர்னா அடுத்து தொடர்ந்து அந்த பிள்ளைகளும் அப்படித்தான் ஆகுது. அந்த பிள்ளைகள் நம்ம மகன்கிட்ட பேசுகிறோன்னா நம்ம மகக்கிட்ட அந்த பிள்ளை அப்படி தான் பேசுவா. அப்படியே கண்டினியூ ஆகுறது நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு புருஷன் தொடர்ந்து நக்கலே பண்ணிக்கிட்டு அந்த ஒய்ஃபை பிள்ளைகளுக்கு முன்னாடி, இல்லை ஒய்ஃபே புருஷனை பிள்ளைகளுக்கு முன்னாடி நக்கல் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகுது, கேலி பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த ஒய்ஃபை ஹஸ்பண்டை காயப்படுத்துறது மாத்திரம் இல்லை, அந்த பிள்ளைகள் அந்த அம்மாவை பார்க்குற பார்வையும் மாறி போகுது. எங்கள் அம்மா இப்படி தான், எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார். அது திருமணத்தையே எவ்வளோ கோணலாம் அந்த மாற்றிடுது. ஒருவேளை அம்மாங்களாம் இப்படி தான் இருப்பாங்க போல, அப்பாங்களாம் இப்படி தான் இருப்பாங்க போல. அந்த பார்வை சில பிள்ளைகள் அந்த அப்பா அம்மா சண்டையை பார்த்தே நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணத்து மேலேயே வெறுப்பு வந்துடுது. ஏன் நம்ம வாங்கல கல்யாண வாழ்க்கை தான், அப்பா வணக்கம்ப்பா கல்யாணம். அவங்களுடைய கண்ணியத்தையே நம்ம தீட்டுப்படுத்திடுறோமே. அதோட எஃபெக்டை யோசிச்சு பாருங்க. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. ஒரு ரதம் போகுதுன்னு வைங்களேன், அந்த ரதத்தை மலை கீழே இறங்கி போகுதுன்னா அது நெருப்பு கொளுத்திடுறோம். அது கீழே இறங்க இறங்க அந்த காற்று பிடிக்க வேகமாக போக என்ன ஆகும், அந்த நெருப்பு அதிகமாக கொளுத்த ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அந்த பிள்ளைகள் நம்ம இப்போ கொளுத்தி விட்டுறோம். அந்த பிள்ளைகள் வயசு ஆக 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 என்ன ஆகுது, அந்த நெருப்பு பயங்கரமாக பற்றி எறிய நம்ம தான் கொளுத்தி விட்டோம். ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விட்டுட்டோம். வயசான காலத்தில் அந்த கோர்ஸை தீட்டுப்படுத்திட்டோம். ஆகவே முதலாவது டி என்ன, டிஸ்ட்ரக்டிவ், அழிவுக்குரியது. ரெண்டாவது தீட்டுப்படுத்தக்கூடியது. மூணாவது டெவிலிஷ், பேய்த்தன்மையுடையது. அவங்க சொல்றாரு பாருங்க யாக்கோபு, நரக ஆக்கினையினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இதை விட ஸ்ட்ராங்கா என்னங்க சொல்ல முடியும்? நரக ஆக்கினையினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது. நம்ம நாக்கை காண்டி நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கலன்னா, நம்ம நாக்கை பிசாசு நரகத்தின் தீயை கொளுத்தி விடுறதுக்கு நம்ம நாக்கையே பயன்படுத்துமா, நரகத்தையே கொளுத்தி விடுறதுக்கு. அந்த பிசாசுக்கு ஒரு கருவியாக நம்ம நாக்க கொடுத்துறோம். பிசாசையோ ஒரு விதத்தில் யோசிச்சு பாருங்களேன், பிசாசு பயன்படுத்துகிற மிகப்பெரிய கருவி என்ன? எத்தனையோ பேரை நரகத்தில் தள்ளுறதுக்கு நாக்கு தாங்க, நாக்கு தான் அவன் பயன்படுத்துகிற மிகப்பெரிய கருவி. அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம கண்ட்ரோலை இழந்துடுறோம், பொறுமையை இழந்துடுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். நம்ம வீட்டுக்குள்ளே நமக்குள்ளே நம்ம நாக்கை பிடிச்சி கொள்ளும்படிக்கு. அதனால தானே மத்தேயு 5:22 உன் சகோதரன் மேல் கோபமா இருக்கிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். அதனால தானே இயேசு பேதுருவை பார்த்து சொன்னாரு, பேதுரு தான் பேசிட்டு இருக்குது, என்ன சொன்னார் அவரு, அப்பாலே போ சாத்தானே, உன்னுடைய பாசம்ன்ற பேர்ல கட்டுக்கடங்காத உணர்ச்சியை வைத்துக்கொண்டு பிசாசுக்கு உன் நாக்க கொடுத்துட்ட, பிசாசுக்காக பேசுற. எபேசியர் 4:22 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. அடுத்தது என்ன வருது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஒரு வசனம் விட்டு அடுத்தது படிச்சுன்னா எப்படிங்க இடம் கொடுத்துடுறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கோபம் நைட்டெல்லாம் நம்ம கோபத்தை வச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு காரியம் ஒன்று செஞ்சுட்டாங்க, ஒரு பழக்கம், அதனால கோபம் வருது. அடுத்தது நைட்டெல்லாம் அது பொங்கி பொங்கி அந்த கோபம் அந்த ஆளையே தாக்கணும், அந்த ஆளையே காயப்படுத்தணும். அந்த ஒரு செயல் மேலே இல்லை, அந்த கசப்பை வளர்த்துக்கிட்டு எப்படா திட்டலாம், எப்படி சொன்னால் அவங்களுக்கு மிகுந்த ஆழமான காயத்தை ஏற்படுத்தலாம், எந்த வார்த்தையை சொன்னான்னு அப்படி நீங்கள் யோசித்து தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வார்த்தைகளாக கொடுக்கறது யார் தெரியுமா, பிசாசு. இதை சொல்லு, இதை சொல்லு. அதுக்கு தான் பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். காலைல எந்திரிச்சு பேசுகிற பேச்சுகள் நபரையே காயப்படுத்திடும். குற்றப்படுத்துகிறவன் சாத்தானுக்கு பேர் இல்லைங்களா, குற்றப்படுத்துகிறவன். குடும்ப உதாரணத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தா, ஒரு அம்மா எப்போ பாரு அப்பாவை திட்டிகிட்டே இருக்கு, நீ ஒன்றுக்கும் ஆளாத ஆள், ஒன்றும் செய்யறதில்ல, அது இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் சம்பாதிக்கணும், அதை செய்யணும், நீ யூஸ்லெஸ்ஸு, ஒன்றும் வாங்குறதில்ல. அந்த பிள்ளைக்கு அப்பா மேலே மரியாதை போகிறது மாத்திரம் இல்லை, அது வாழ்க்கையை பார்க்குற கோணமே என்ன மாறும்னா, அந்த வாழ்க்கையில் பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, பணம் இல்லைனா நம்ம அம்மா கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க இல்லைங்களா, வீட்டில் கூட நமக்கு மதிப்பு இருக்காது. அப்படித்தானே அந்த பிள்ளைய யாருக்கு கொளுத்தி விட்டது, நம்ம வாய் தானே இல்லைங்களா. புருஷனை கூட மதிக்காமல், புருஷனை கூட கேவலமாக சோம்பேறி அப்படி இப்படின்னு திட்டி
ஒன்றும் இல்லை நம்முடைய பொருளாசைனால கொளுத்தி விட்டுட்டோம். அந்த பிள்ளை எங்கே போய் முடியும், எப்படி முடியும் பொருளாசையில் தெரியுமா? பாருங்களா, குடும்ப பந்தம்ன்றதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். அப்புறம் எல்லா விதமான குழப்பத்துக்கு இடம் வந்துடும். பிள்ளைகளை மற்றவங்களோடு கம்பேர் பண்ணுறது இல்லைங்களா? பாரு அவங்கள பாரு இவங்கள பாரு, நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு வரணும் நமக்கு ஆசை. அந்த பிள்ளைக்கு என்ன வரம் இருக்குன்னு பார்க்கறது இல்லை, பொறாமை இல்லை. நமக்கு பொறாமை இருக்குது, மற்ற பிள்ளைங்க நல்லா இருக்குது, அந்த மாதிரி இல்லையா நீ அப்படின்னும் போது என்ன ஆகுது, அந்த பிள்ளைக்கு பொறாமை ஏற்படுது இல்லைங்களா? இப்போ யாக்கோபு வந்து தன் யோசேப்பு மாதிரி இல்லையேன்னும் போது அந்த மற்ற சகோதரர்கள் இது மேலே பொறாமை வந்து கொல்லணுன்னே போயிட்டாங்களே. அதை ஏற்படுத்தினது யாரு? நம்மளே ஏற்படுத்திடுறோம். பிள்ளைகளுக்குள்ள போட்டி, நிபந்தனையற்ற அன்பு. என்னவா இருந்தாலும் என் பிள்ளை தான், எவ்வளோ உனக்குன்னு ஒரு அறம் இருக்குன்ற மாதிரி நிபந்தனையற்ற அன்பு இல்லாமல் போட்டி பொறாமை அதெல்லாம் சின்ன வயசுல திணிச்ச உடனே அதுக்கு போட்டி பொறாமன்னு வந்துடுது, பொருளாசன் வந்துடுது, பண ஆசன் வந்துடுது. அந்த ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விட்ட புண்ணியம் இதுக்கு தான் சேரும். டிஸ்ட்ரக்டிவ், டிஃபைலிங், டெவிலிஷ், அழிவுக்குரியது, தீட்டுப்படுத்தக்கூடியது, பேய்க்குரியது. மூணாவது டிஃபையன்ட், இங்கிலீஷ்ல நான் போட்டிருக்கேன், தமிழ்ல வந்து அடங்காதது. அடங்காது. யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க, 8வது வசனத்துல நாவை அடக்க அவர் சொல்றாரு. மனுஷன் எதையும் அடக்கிட்டான், யானையை போய் அடக்குறான், ஒட்டகத்தை, குதிரைய, சிங்கத்தை எல்லாத்தையும் அடக்குன மனுஷன் 2 இன்ச் இருக்கக்கூடிய இந்த நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்கானது. பொல்லாங்குன்னா என்னங்க? என்ன பொல்லாங்குன்னா? தமிழ் பண்டிதரே, நாங்களாம் கர்நாடகாவில் இருக்கிறோம். பயங்கரமான மிருகம் பொல்லாங்கு. அதான் சொல்ற, கட்டுப்படாத ஒரு மிருகம், அடங்காத ஒரு மிருகம். யாக்கோபு என்ன மாதிரி ஒரு படம் பார்க்கிறாருன்னா, ஒரு சிங்கம் வந்து அதனோட குட்டி இப்பதான் குட்டி போட்டிருக்குது. குட்டி போட்ட சிங்கத்தை வந்து அந்த குட்டிக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு எடுத்துட்டு வந்து ஒரு ஜூல ஒரு குகைக்குள்ள போட்டா அது எப்படி இருக்கும்? சும்மாவா இருக்கும்? அங்கேயும் இங்கேயும் அந்த இதுகிட்ட நடந்துக்கிட்டு எப்படா அந்த கதவை, அந்த ஜன்னல்லாம் கம்பியெல்லாம் உடைச்சிட்டு வந்து எல்லாரையும் பீறி தின்னலான்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிங்கம் தான் உங்க வாயில இருக்குது. 32 கம்பிகள் போட்டு ஆண்டவர் அதை அடைச்சு வச்சிருந்தாலும் அது அடங்காம எப்படா வெளியே வரலாம், எப்படா காயப்படுத்தலாம், எப்படா பேசலான்னு அடங்காத விலங்கு, அடங்காத பொல்லாங்கு, ரெஸ்ட்லெஸ் அனிமல். பாருங்களேன், அதை ப்ரிடிக்டே பண்ண முடியாது என்ன சொல்லும். சில பேர் அடங்காத நாக்க போயிட்டு அப்படி வீட்டில் இருந்துட்டாங்கன்னா ரொம்ப ஆபத்து அவங்க கூட இருக்கிறது. அவங்க கூட இருக்கும்போது அவங்க என்ன பேசுவாங்க, எப்போ பேசுவாங்கன்னு தெரியாத போது நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? முட்டை மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, கொஞ்சம் ஏதாவது மெரிச்சிட்டோன்னா பட்டுன்னு முட்டை உடஞ்சிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரிடிக்டே பண்ண முடியாது என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா? முட்டை மேலே நடக்கிற அன்பிரிடிக்டபிள் டெம்பர். அப்படி ஒரு குடும்ப மெம்பராக இருந்தால் எப்போ எடிஞ்சு எரிமலை நியூக்ளியர் பாம்பு வெடிக்குமோ நமக்கு தெரியாது. அதனால ஜாக்கிரதையாக நம்ம வீட்டில் அங்கே ஒரு இடத்துல ஒரு சமாதானமாக, பாதுகாப்பாக, ஓப்பனாக, சந்தோஷமாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. எப்போ பாம்பு வெடியுமோ நமக்கு தெரியாது. விலங்கு எப்போ ஜூல இருந்து வெளியே வந்து நம்மளை கடிக்கும்னு நமக்கு தெரியாது. ஜாக்கிரதையாக நடக்கிற மாதிரி நம்ம கண்ட்ரோல் இல்லாத நாக்குனால நம்ம பிள்ளைகளை அப்படி செஞ்சிடலாம், நம்ம மனைவிகளை அப்படி செஞ்சிடலாம், நம்ம புருஷர்களை அப்படி செஞ்சிடலாம். வீட்டையே ஒரு சமாதானம், சந்தோஷம், ஓப்பனாக இல்லாத மாதிரி அப்படி செஞ்சிடலாம் நம்ம நாக்குனால. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வளர்ற ஒரு புள்ள என்ன ஒரு ஆன்சைட்டி, எப்போ பாரு கவலை, டிப்ரெஷன். ஏன்னா மிருகம் எப்போ வந்து நம்மளை வாட்டுமோ பாருங்களேன். ஒரு நமக்கும் அந்த மாதிரி, எனக்கு ரொம்ப அந்த பொல்லாங்கு எப்போ வெளியே வந்துடும் தெரியுங்களா? உங்களுக்கும் ஒரு வேளை வரலாம். டிராஃபிக்கில் தான் வந்துடும். எப்படி டக்குன்னு வெளியே யாராவது வந்து டென்ஷனில் போயிட்டு இருப்போம், நமக்கே கழுத்து வலி, அந்த வலி, டென்ஷன், டைம் ஆச்சு, திடீர்னு வந்துடுவாங்க பாருங்க. எங்க இருந்து நான் பேசினதே இல்லையே அந்த வார்த்தைகள், நான் இது வரைக்கும் அப்படி சொன்னதே இல்லையே, யாரையும் திட்டினேன், எங்க இருந்து தான் வந்துச்சு அந்த சிங்கம்? வந்துருதே, கண்ட்ரோல்லாம் வந்து அன்பிரடிக்டபிள், டக்குன்னு வந்துடும். அது பிசாசு பொய்களுடைய தகப்பன். அந்த நாக்கை வச்சுக்கிட்டு பிசாசுக்கு நீங்க பிள்ளைகள் நீங்க இடம் கொடுக்குறீங்களா? தொடர்ந்து பெற்றோர்கள்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு
பெற்றோர் அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு பெற்றோர்கிட்ட ஏமாற்றிக்கிட்டு இருந்தால் நாக்க பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் அப்பா அம்மா உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை இழக்கிறீங்க. உங்களை நம்பாத போது என்ன ஆகுது? அவங்க எப்போ பாரு போலீஸ் பண்ணுற மாதிரி, எங்கே இருக்கிற, எங்கே போகிறேன், எங்கே போயிருப்ப தெரியும், எப்போ பாரு சந்தேகத்தோடு திருப்பி ஃபோன் பண்ணி திருப்பி அதை பண்ணது யார்? நீங்கள் சொல்கிற பொய் தானே. உங்களை நம்பாதபடிக்கு நீங்களே பண்ணிக்கிட்டீங்களே. அதனால தான் உங்களை எப்போ பாரு சந்தேகத்தோடு பார்க்குறதா இருக்குது, சந்தேகத்தோடு கேட்குறதா இருக்குது. நீங்கள் பண்ண பொய் தான். நாக்கு இடம் கொடுத்து பிசாசு பாருங்களேன், உங்கள் நாக்கை பயன்படுத்தி பொய் சொல்ல வச்சு உங்கள் அப்பா அம்மாவே உங்களை நம்பாதபடிக்கு பண்ணிருச்சு. என்னென்ன பண்ணுது? அடங்காதது, டிஸ்ட்ரக்டிவ், டிஃபைலிங், டெவிலிஷ், டிஃபையன்ட், கடைசியில் டெட்லி, அழிவுக்குரியது, தீட்டுப்படுத்துகிறது, பிசாஸ் பேய்க்குரியது, அடங்காதது. அடுத்ததாக என்ன சொல்றாரு? சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. நாக்கு விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. யாக்கோபு என்ன கம்பேர் பண்றாரு? ஒரு சர்ப்பம். நாக்கு தான், அதுக்கு கீழே என்ன இருக்கு? விஷம். சைலண்டா இருக்கு, விஷம் இருக்கு, கசப்பான டெட்லி விஷம், அசிங்கமான நிந்தனையான எப்பப்பாரு குறை கூறுற பேச்சுகளே, நையாண்டியான பேச்சுகள், ஏளனமான பேச்சுகளை நம்ம பேசும்போது என்னங்க பண்றோம்? ஸ்லோவா விஷத்தை குடிக்க வைக்கிறோம். நல்லா பிரியாணி பண்ணி போடலாம், கறிகோளும் பண்ணி போடலாம். ஆனால் உங்கள் வாயில் நீங்கள் என்ன கொட்டி கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்குறீங்க. ஏன்னா சாப்பாடு கீப்பாடெல்லாம் உள்ளே போய் வெளியே வந்துட போகுது. இந்த விஷம் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஸ்லோ த டெத் ஆஃப் 1000 கட்ஸ்ன்னு வாங்க இங்கிலீஷில். கொஞ்சம் கொஞ்சமாக விஷம். எப்போ பாரு அவங்கள குற்றப்படுத்துறது, புருஷன் முன்னாடி, இது பிள்ளைகள் முன்னாடி மனைவியை கேலி பண்ணுறது, இல்லை புருஷனை கேலி பண்ணுறது, மற்ற பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணுறது. இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? நீ ஒரு சோம்பேறி, நீ ஒரு உதவாக்கிற, நீ ஒன்றத்துக்கும் உருப்பட மாட்டேன், நாளைக்கு பிச்சை தான் எடுப்பேன், அவளை சொல்கிறது இல்லையா? என்ன பண்ணுறோம்? அந்த பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளை இந்த வார்த்தைகள் மூலமாக, இதெல்லாம் சும்மா இருக்கிறது இல்லைங்க. அந்த வார்த்தைகள் போய் அந்த பிள்ளைகளுக்குள்ள வேலை செய்து அந்த பிள்ளைகளுக்கு ஏற்கனவே அப்படி சொல்லி அந்த ஒரு படத்தை வளர்த்துட்ட உடனே அந்த வார்த்தைகள் ஸ்லோ பாய்சனாக அந்த பிள்ளைகள் தங்களையே அந்த வார்த்தைகள் மூலமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஒரு சோம்பேறின்னு அப்போவே எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க. நான் ஒரு சோம்பேறி. அதனால எதுவுமே முயற்சி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற பொட்டென்ஷியலையும் எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் தானே. இதில் சொல்கிறாரு, நம்ம வாயில தான் வாழ்வும் சாவும் இருக்குன்னு. போக போக என்ன ஆகுது? தங்களுடைய சுய மதிப்பையும் தங்களுடைய மோட்டிவேஷன் எல்லாம் இழந்து போய் கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக தங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம சொல்கிற வார்த்தைகளில் ஒரு படம் ஏற்பட்டு புருஷ மனைவிக்குள்ள அந்த மாதிரி நம்ம பேசிக்கிற பேச்சு, சரிங்களா, இந்த மாதிரி நீ யூஸ்லெஸ், 20 வருஷமா நீ மாறவும் மாட்டேன், இதே தான், இப்படியே தான், உன்ன நல்லா தெரியும் நீ மாறுறாளா அப்படின்னா என்ன? அவங்க மாறுறதுக்கும் முயற்சி எடுக்க மாட்டாங்க. நம்ம மாற போறதில்ல, நம்ம தான் சொல்லிட்டோமே. டெட்லி பாய், இதெல்லாம் என்ன பண்றோம்? விஷத்தை ஊட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கும் வீட்லயும் விஷத்தை ஊட்டி அவங்க அடையாளத்தையே இந்த விஷத்துல நம்ம கரைப்படுத்தி விடுகிறோம். சில நேரங்களில் வைஃப்ஸ்க்கு ரொம்ப யூஸ் பண்றது, நாக்கை பயன்படுத்தாம விஷத்தை ஏத்துறதுன்னு இருக்கு. சைலண்ட் ட்ரீட்மெண்ட்னு இருக்கு, தெரியுங்களா? சைலண்ட் ட்ரீட்மெண்ட், சைலண்டா ஒரு ஆயுதமா பயன்படுத்துறது, பயங்கரமான ஆயுதம். சைலண்டா இருக்கிறது. வேதம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி சைலண்டா ஓட, மௌன விரதத்தை நீ ஓட அப்படின்னா இல்லை, நான் சைலண்டா பேசாமே அவங்கள ஒரு எமோஷனல் அபேண்டன்மெண்ட், அதாவது உணர்ச்சிகரமான கைவிடுதல். அவங்ககிட்ட பேசாம துடிக்கிட்டோம் நைட்டெல்லாம்னு சொல்லி பேசாமையே அப்படியே போய் தூங்கிடுறது. அவங்களும் பிசாசுக்கு இடம் கொடுக்கறது, நீங்களும் பிசாசுக்கு இடம் கொடுக்கறது. சைலண்ட் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் நாக்க பேசி மாத்திரம் இல்லை, அடக்கியும் நம்ம பயன்படுத்தலாம். ஆகவே சகோதர சகோதரிகளே, இந்த 5 படங்கள் நாக்கினுடைய ஆபத்து, அழிவு கூறியது, அது நெருப்பு, அது நம்மளை தீட்டுப்படுத்தும், அது பேய்க்குரியது, நரக அக்கினியை நம்ம நாக்கில் கொதிக்க விடும். அடங்காதது, அது கட்டுப்பாடு இல்லாதது, அது விஷம். நாக்கை திறம்பும் போது, அடுத்த வாட்டி நீங்க நாக்கை திறக்கும் போது நாக்கை அடக்கணும், டீன்னு பல்ல கடிச்சிட்டு சொல்லும் போது எதுவும் பேச முடியாது பாருங்களேன். ஏதாவது பேசணும்னு வரும்போது டி 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 டின்னு சொல்லி பாருங்க. டி, நாக்கை ஓப்பன் பண்ண முடியாது. வாய் டி, இது டிஸ்ட்ரக்டிவ்,
இது டிஃபையண்ட், இது டெவிலிஷ் அப்படி சொல்லி பாருங்க. அப்போ கண்ட்ரோல் வரும் கொஞ்சம். இந்த நாக்கு குடும்பத்தை மாத்திரம் இல்லை, சபையும் கெடுத்துரும். பரிசுத்தாவியானவர் சபையை ஒரே சரீரமாக இணைக்க பார்க்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம நாக்கை வச்சுக்கிட்டு அதை உடைக்க பார்க்குறது, பீஸாக உடைக்க பார்க்குறோம். பிசாசுக்கு இடம் கொடுத்து அறுத்து விடுறது, ஓதுறது. ஒருத்தர் நம்பிக்கை எல்லாம் என்ன காரணம்? ஒருத்தர் கான்ஃபிடென்ட்டாக ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார். உங்களுக்கு ஜெப தேவையா? நீங்கள் ஜெபிக்கணுன்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். கான்ஃபிடென்ஷியலாக சொல்லலாமா? ஜெபிக்கிறது கூட உங்களை நம்பி சொல்லி இருக்கிறதாச்சே. உங்களை ஜெபிக்க சொன்னாங்களா? அவங்க இல்லையே. நீங்கள் அதுக்காக ஜெபிக்கணும்னு அந்த ரகசியத்தை ஷேர். என்னென்ன மாயமால் நம்ம பண்ணுறோம் பாருங்களேன். அப்போ என்ன ஆகுது? அவர் போய் என்ன பண்ணுவார்? இப்போ நான் போய் ஒரு டீக்கன் கிட்ட சொல்கிறது, டீக்கன் போய் என்ன சொல்வார்? அவர் மனைவி கிட்ட சொல்கிறது. என்ன ஆகும்? ஜபிக்கணும்னு சபைக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொன்னது. நம்புவாங்களா? நம்மள தானே இந்த சபையை நம்ப முடியாமல் போயிருமேன்னு. பரிசுத்தாவி துக்கப்படுறாரு. பரிசுத்தாவியை துக்கப்படுத்தணும்னா ஆவின் அனலை நம்முடைய நாவின் அனலினால் அவித்து விட முடியும் ஒரு சபை. ஆவியே இருக்காது சில சபைகளில். ஏன் இருக்கிறது இல்லை? சில பேருக்கு பெந்தகோஸ்துலேருந்து வந்து நம்ம சபைக்கு வந்தால் சொல்லுவாங்க, இது ஆவியே இல்லையே. ஒரு விதத்தில் சிலது உண்மையாக இருக்கலாம் இல்லைங்களா? கொரிந்தியரில் சொல்கிறார் இல்லையா, வரும்போது இங்கே தேவன் இருக்கிறாருன்னு. ஏன் அந்த உணர்வு சில பேரத்தில் இல்லை? நம்ம நாவுனால அந்த ஆவியானவர் அவிச்சிருக்கலாம். பெரிய பாவங்கள் இல்லை, நாவுனால தான். ஏன் காஸ்பிள் விட்னஸையும் கெடுத்துருவாங்க. சுவிசேஷத்துக்கு நம்ம செய்யும் போது, காஸ்பிளை ஷேர் பண்ணும்போது, ஏன் சில நேரங்களில் காஸ்பிள் ஷேர் பண்ணும்போது நம்ம வாய் அடைஞ்சு போகுது? ஏன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பேசுறதுக்கு நமக்கு வாய் திறக்கிறோமே, காஸ்பிள் சொல்லணும்னா நம்ம வாய் ஏன் திறக்க மாட்டேங்குது? தொடர்ந்து கட்டுப்படாத நாக்குனால வெளி மக்கள் கிட்ட நம்ம அதை தீட்டுப்படுத்தி கொண்டதுனால தானே. ரெகுலராக தவறாக பயன்படுத்தி வேலை விஷயத்தில் ஜோக் சொல்கிறது, புறம் கூறுறது, பாஸை திட்டுறது, வேலையை திட்டுறது, சூழ்நிலையை திட்டுறது, எல்லாம் திட்டி நான் கண்ட்ரோல் இல்லாமக்கு அவங்க கூட ஜோக்ஸ் எல்லாம் பண்ணி, உலக ஜோக்ஸ் எல்லாம் பண்ணி அவங்கள மாதிரியே பேசலாம் ஆரம்பிக்கும். பாஸை திட்டுறது பண்ணும்போது அவங்ககிட்ட போய் காஸ்பிள் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? என்னமா தான் நீயும் பேசுகிற, நீ என்ன பெரிய காஸ்பிள் சொல்கிறது? காஸ்பிளும் சொல்ல முடியாமல் நம்ம நாக்கு தீட்டுப்பட்டுறது. ஆவியானவர் பயன்படுத்தி ஆத்துமாக்களை கொண்டு வர முடியாதபடிக்கு நாக்கு பயன்படுத்து. ஆகவே இதெல்லாம் ஆபத்து. நான் உங்களுக்கு சொல்லும் போது இந்த டாபிக் எவ்வளோ முக்கியம்னு தெரியுதுங்களா? இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஏற்கனவே எவ்வளோ விஷத்தை துப்பி சாவடிச்சிருக்கிறோம். குடும்பத்தில் சாவடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? வெளியில் சாவடிச்சிருக்கோம். செத்து சாகிற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க தெரியுங்களா? என்ன செய்வாங்க? சிபிஆர் செய்வாங்க. சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன். அந்த மாதிரி பயன்பாடாக 4 காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம இந்த நாக்கை கட்டுப்படுத்துறதுக்கு செய்ய வேண்டிய சிபிஆர்ஆர் 4 காரியம் செய்யணும். எப்படிங்க கட்டுப்படுத்துறது? பிரச்சனை புரியுது. எப்படிங்க இதை கட்டுப்படுத்துறது? முதல் சி, கான்ஷியன்ஸ் ஷார்ப்பனிங் இங்கிலீஷில் போட்டிருக்கு. அதாவது நம்ம மனசாட்சியை தீட்டுப்படுத்தணும். தீட்டம், அதே வார்த்தை வருது பாருங்க. தீட்டுப்படுத்தக்கூடாது, தீட்டம். நம்ம இந்த பாவத்தை, நாவு குறித்த பாவங்களை குறித்து மேற்கொள்ளணும்னா முதல்ல நம்ம மனசாட்சியை தீட்டுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒரு இந்த கறிக்கடைக்காரங்க கடைக்கு போனீங்கன்னா ஒரு கத்தியை வச்சிருப்பான். அந்த கத்தியை வந்து எப்போ பாரு ஒரு ஃபைல் மாதிரி ரவுண்டாக ஒரு ராடை வச்சுருப்பான். அதை தீட்டிக்கிட்டே இருப்பான். நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லைங்களா? அதை தான் கத்தியை தீட்டுறது இல்லைங்களா? ஏன்னா அது தீட்டாமல் போனால் என்ன ஆகும்? மந்தமாயிரும், வேலை செய்ய. அந்த மாதிரி நம்முடைய மனசாட்சியை நம்ம எப்போ பாரு தீட்டம். ஒரு பழைய பாலா எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு பழைய எம்ஜிஆர் பாட்டு இருக்கு. கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு. உன் புத்தியை தீட்டு. நான் சொல்றேன், உன் நாக்க தீட்டாத, உன் மனசாட்சியை தீட்டு. எப்படி தீட்டணும்? நாக்கனுடைய பயங்கரத்தை எப்போ பாரு மனசுல. ஏன்னா இந்த 2 இப்போ கேட்ட உடனே 2 வாரம் போய் ஐயோ நாக்கை பத்தி பேசணும் எவ்வளோ ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க போறீங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? அவ்வளவுதான். ஏன்? மனசாட்சி அந்த கத்தி தீட்டாத போது எப்படி மந்தமாகுதோ நம்ம மனசாட்சி அப்படித்தாங்க. ஒரு சத்தியத்தை கேட்டவனோ குடும்ப ஆராதனை, இன்னுமே 2 வாரம் குடும்ப ஆராதனை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? மெதுவா அதனோட கூர்மை மனசாட்சியில குறைஞ்ச உடனே அதனோட பாதிப்பும் குறைஞ்சு போகுது. அதனால அந்த மாதிரி தான் எந்த சத்தியமும் கேட்குறோம், அதோட 2 வாரம் பாதிப்பு இருக்கு, போயிடுது. ஏன்? தொடர்ந்து கேட்ட சத்தியத்தை நம்ம தொடர்ந்து பின்பற்றணும்னா அதை குறித்த உணர்வு மனசாட்சிக்கு கூர்மையா வச்சிருக்கணும். நம்ம எவ்வளவு மனசாட்சி அந்த சத்தியத்தை குறித்த தீட்டு செஞ்சுக்கிட்ட மனசாட்சியை தீட்டிக்கிட்டு இருக்கணும்.
ஏன்னா இந்த விதைக்கிற ஓமையில வந்த மாதிரி நம்முடைய எஞ்சி இருக்கிற பாவம், இந்த உலக கவலை, சாத்தான் நம்முடைய ஞாபக சக்தி என்ன பண்ணும்? தொடர்ந்து அந்த சத்தியத்தை எப்படியாவது மொக்காக்கலாமா, நம்ம மனசாட்சியில உணர்வு இல்லாம செய்யலாமா, செய்யுது. அதுக்கு விரோதமா நம்ம என்ன செய்யணும்? அவன் தொடர்ந்து அது செய்யும் போது நமக்கு என்ன ஆகுது? கொஞ்ச நாளுக்கு அப்புறம், 2 வாரத்துக்கு அப்புறம் அலட்சியம். ஐயோ இதெல்லாம் யார் பண்ண முடியும் அப்படின்னு அலட்சியம் வந்துடுது. பிளண்டா மொக்கையா போயிடும். ஆகவே நீங்க இந்த பாவத்தை கண்ட்ரோல் பண்றதுல முன்னேறணும்னா உங்க மனசாட்சியை ஷார்ப்பா இதை குறித்து வச்சிருக்க, மெயின்டைன் பண்ண கத்துக்கங்க. எப்படிங்க அதை செய்யறது? வேதத்துல பரவலாக இது குறித்த சத்தியம் இருக்கு, ரெகுலராக இது குறித்த சத்தியம். அந்த கசாப்பு கடைக்காரன் எப்ப பாரு அந்த ஃபைலை வச்சுக்கிட்டு தன் கத்திய தீட்டுற மாதிரி நம்ம மனசாட்சி எப்ப பாரு அதை தீட்டிக்கிட்டே இருக்கணும். ஐயோ நாக்கில் பேசுறது ஆபத்து ஆபத்து வியாபத்து, அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அந்த வசனங்களை மனசுல வச்சுக்கிட்டு 2 வாரத்தோடு இது போகக்கூடாது. நல்ல நாட்கள் இந்த வருஷம் வேணுமா, மனசுக்கு வாயை கட்டுப்படுத்தணும். இதோட ஆபத்து டி 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 ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான சங்கீதம் 1 மனுஷன் செய்யற மாதிரி. அவன் ஏன் பாக்கியவான்? அவன் கேட்டு மறக்கிறவன் இல்லையே. யாக்கோபே சொல்றாரு, அத எப்படி பாக்கியவான் ஆகுறது? கேட்டு மறக்கிறவர்களா நீங்கள் இருக்காம, உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாமல். கண்ணாடியில பார்த்துட்டு போய் மறந்துடுது. இப்ப கண்ணாடியில பாக்குறீங்க, நான் சொன்னதுல உங்க கண்ணாடி முகம் தெரிஞ்சிருக்கும், போவீங்க, அப்புறம் மறந்துடுறது. அவ்வளவுதான். நீங்க எப்படி மேற்கொள்ள முடியும்? அப்படியெல்லாம் முடியாது. அவர் என்ன சொல்றாரு? சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்காமல் இருந்து அதற்கேற்ற கிரியை செய்கிறவனா இருந்து தன் செய்கையில் பாக்கியவானா இருப்பான். அதை தான் தீட்டுறதுன்னு நான் சொல்றேன். மனசாட்சியை தீட்டணும். இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கே, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கே, இதனால தானே எவ்வளோ ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விட்டுருக்கோமே, இது போய் எங்கன்னா அழியல போயிட போகுதுன்னு சொல்லி இன்னமே அந்த மனசாட்சியை தீட்டணும். இந்த நாக்கு குறித்த ஆபத்து நம்ம தெரிஞ்சு உணர்ந்து வாழணும். இது தொடர்ந்து வேத சத்தியம் பல இடங்களில் வேத நீதிமொழிகள் ஃபுல்லா இதை பத்தி இருக்குங்க. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பல இடங்கள்ல ஒரு மரணமும், நீதிமொழிகள் 18:21 எப்படி சொல்லுது பாருங்களேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இதை விட எப்படிங்க இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும்? உங்க வாழ்க்கை அழிய போதா, நல்லா உருப்பட போதான்னு எதை பொறுத்து இருக்கு? சின்னதா 2 இன்ச்சு அதுல தான் இருக்குன்ற, அதை எப்படி யூஸ் பண்றன்றது தான் இருக்கு. ஆகவே உங்களை எல்லாம் என்கரேஜ் பண்றேன், இதோட ஆபத்தை மறந்துடாதீங்க. உங்க மனசாட்சியை தீட்டுங்க, ஷார்ப்பா வச்சிருங்க. ஓகே, 2வதாக சிபிஆர் பண்ணோம் இல்லையா? 2வது சி வந்து கான்ஷியஸ் ஷார்ப்பனிங், பி வந்து கன்சிஸ்டன்ட் earnest prayer, ஜெபம். ஜெபம், தொடர்ந்து ஜெபம், ஊக்கமான ஜெபம். பாருங்களேன், இது ஒரு சின்ன மேட்டரே கிடையாது. எல்லா மனுஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண மனுஷன் நாக்கத்தானே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றாரு. விசுவாசியா இருந்தாலும் பரிசுத்தாவின் உதவி இல்லைன்னா நீங்க என்னதான் பண்ணி பாருங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதை அறிந்த தாவீது எத்தனை ஜபங்கள் பண்ணியிருக்காரு கவனிச்சு பார்த்தா ஆச்சரியம். ஒரு ஜபத்தை நம்ம வாசிப்போம், நீங்க எடுத்துக்கலாம். சங்கீதம் 14:1 அவர் பண்ற ஜபம் பாருங்களேன். யாராவது வாசிங்களா? 14:1. இல்ல 141:1 141:1 நானே படிக்கிறேன். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும் சீக்கிரமா ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுறேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும் வெஞ்சி கெஞ்சி மன்றாடி கேட்கிறார். எதுக்குங்க கேட்கிறார் இவ்வளவு மன்றாடத்தோடு? உடனே வாங்க ஆண்டவரேன்றாரு. எதுக்கு கேட்கிறார்? 3வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். இதோட ஆபத்தை உணர்ந்த மனுஷனுடைய ஜெபம். கர்த்தாவே நீங்கள்னா எனக்கு பண்ண முடியாது, என் வாய்க்கு காவல் வையும். காவல் வைனா என்ன தெரியுமா? ஒரு பெரிய இராணுவத்தை இறக்கும் ஆண்டவரே, காவல் வையும். இது அடக்க முடியாது, இதை அடக்க முடியாது. ஒரு இராணுவத்தை இறக்கும். காவல் வையுன்ற வார்த்தை தான். என் வாசல்களை காத்து கொள்ளும், காத்து கொள்ளும் ஆண்டவரே. அதுங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா
நான் எப்போ பேசணும் பேசக்கூடாதுன்னு, ஏன்னா நீங்கள் காவல் வைக்கலைன்னா இது வாயை திறந்து என்ன சொல்லமோ, எந்த ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுமோன்னு எனக்கு தெரியாது. நான் பேசிட்டே போகிறேன், ஐயோ வளரிட்டே போகிறேன். சில பேர் பாருங்க, கண்ட்ரோல்லாம் போய் வயசான போது சில பேர் பார்த்துருக்கீங்களா, அவங்க பக்கத்தில் இருக்கிறதே டாக்ஸிக்காக இருக்கும், வளரிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே பேசணும் நிறுத்தணும்னு வரும், ஆனால் முடியாது. நான் பேசணும்னு நினைக்கிறேன், பேசிகிட்டே இருப்பாங்க. கண்ட்ரோல் வளர்வாயின்னு ஓட்டவாயின்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. வளரி சும்மா தான் இல்லை, இருக்கவே முடியாது. நம்மளும் அப்படி ஆயிடுவோங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்டே இருக்கிறதுக்கு பிடிக்காதுங்க, வளரிக்கிட்டே இருப்போம். ஏன் கண்ட்ரோலே நாக்கில் கற்றுக்கல, அது நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு அது கண்ட்ரோல் பண்ணலன்னா வளரி டாக்ஸிக்காக பண்ணிடுவோம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாருமே இருக்கிறதுக்கே பிடிக்காத அளவுக்கு நம்மளை பண்ணி விட்டுருவோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் முடியாது. உங்ககிட்ட நான் கெஞ்சி நான் கேட்குறேன், வரப்போகிற நாட்களில் குடும்ப ஜபம்னு படிக்கிறோம். குடும்ப ஜபத்தில் தனிப்பட்ட ஜபத்தில் முக்கியமான ஜபமாக, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும். ஏன்னா நம்ம வாயில் கண்ட்ரோல் இல்லாததுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இதுக்காக ஜபமே பண்ணதில்லை. நம்ம சென்னைக்கு எத்தனை பேர் பண்ணியிருக்கிறீங்க இந்த ஜபத்தை? அதாவது ஒருத்தர் 2 பேராவது கை உயர்த்துவீங்களா? பண்ணதில்லை. யாக்கோபு என்ன சொல்கிறாரு தெரியுமா? உங்களுக்கு ஏன் கிடைக்கிறதில்ல? நீங்கள் கேட்கறதில்ல. கேட்காது கொடுப்பாரு ஆண்டவர், கேட்கறதில்ல. ஆனால் ஆபத்தை உணர்ந்து ஆண்டவரே காவல் வையும், கண்ட்ரோலை கற்றுக்கூட ஆண்டவர் கேட்டால் கொடுப்பார். ஓகே, சிபிஆர் சி கான்ஷியன்ஸை ஷார்பன் பண்ணி வச்சிருக்கணும். இதுக்காக ஊக்கமான ஜபம் இருக்கணும். 3வது கட்டுப்படுத்த கத்துக்கங்க, ரெஸ்ட்ரெயின்ட். ஆர் சிபிஆர் ரெஸ்ட்ரெயின்ட். இன்னொரு சங்கீதம் 39 1-3 வாசிங்களா? சங்கீதம் 39 1-3. பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கம் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? தாவீது ரொம்ப டீப்பா ஃபீல் பண்றாரு. ஒருவேளை அவருக்கு கோபம் ஆத்திரமா வருது, ரொம்ப எமோஷனல், எவ்வளவு எமோஷனலா இருக்கு பாருங்களேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே என்ன அனல் கொண்டது. உங்களுக்கு ஆகுதா? சில நேரங்களில் ஹார்ட் ப்ரெஷர் குக்கர் மாதிரி கோமாவரம் ஆத்திரமாவரம் பண்றவங்க பார்த்தா அப்படியே கத்தி ஏதாவது சொல்லணும் போல வரும். அப்படியே ப்ரெஷர் குக்கர் விசில் அடிக்கிற மாதிரி வாய் திறக்கணும்னு வரும். அவருக்கு அப்படித்தான் ஆயிருக்குது. அந்த மாதிரி ஆத்திரமா வர நேரத்தில் என்ன பண்றாரு அவரு? மிகுந்த ஞானத்தை அவர் கத்துக்கிட்டார். இந்த நாக்கு அழிவுக்குரியது, தீட்டுப்படுத்தக்கூடியது, பேய்குரியது, அடங்காதது, விஷகரமானதுன்னு கத்துக்கிட்டு முதல் வசனத்துல சொல்றாரு, என் நாவினாலே நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். என் நாக்க நான் அடக்குவேன். பிரஷர் குக்கர் மாதிரி வருது கோபம், பேசணும் குத்தணும்னு வருது எனக்கு கோபம், ஆனா என் நாக்க நான் அடக்குவேன். இந்த நேரத்தில் பேசினா நான் பாவம் செய்யாம இருக்க மாட்டேன், இந்த நேரத்தில் பேசினா தப்பாம பேசாம இருக்க மாட்டேன். அதனால நான் அடக்க கத்துக்குவேன், என் நாக்க அடக்க கத்துக்கினார். பாருங்களேன், அவர் சொல்றார் தொடர்ந்து, அவர் என்ன சொல்றார் பாருங்களேன், நான் படிங்க. நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். மௌனமா இருந்தேன், ஏன்னா எனக்கு உணர்ச்சிகள்லாம் ரொம்ப இருக்குது, ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு இருக்கிறேன், ரொம்ப அனலா கொதிக்குது. இந்த நேரத்தில் நல்லதும் வர்றதும் நான் சொல்ல மாட்டேன். நான் மௌனமாய் ஊமைன் போல் இருந்தேன், ஊமை மாதிரி இருந்தேன். அந்த மாதிரி இருக்க கத்துக்கிறீங்களா நீங்க? கொஞ்சம் தொட்டா போதும், அப்படியே வரோம் பாருங்க. 6 வாயில இருந்து 6 சொல்ல முடியும், சாக்கடை தான் சொல்லணும் இல்லைங்களா? சில பேருக்கு சாக்கடை கட்டுப்படுத்த கத்துக்கணும். ஐயோ அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதுங்க பாஸ்டர். எப்போ இமோஷனலா ரியாக்ஷன் பண்ணணும்னு வருதோ, எப்போ கோவம் வருதோ, ஷார்ப்பா குத்தணும்னு வருதோ, கட்டுப்படுத்த கத்துக்கங்க. அந்த படம் என்ன மாதிரி படம் தெரியுமா? ஆக்சுவலா இது சொல்றேன், ஒரு குதிரை, பயங்கர டால் குதிரை, மசில்லாம் பயங்கரமா இருக்கு, ஹார்ஸ் பவர்னு, தன்னுடைய முழு உடம்போது அது இழுத்து ஓடணும்னு பாக்குது.
அது ஓடணும்னு பார்க்கும்போது அது சாட்டையை பிடிச்சிக்கிட்டு மூக்கணாங்கயிறை பிடிச்சிக்கிட்டு இழுத்து பிடிக்குதுன்னு இருக்கு பாருங்க. அது எக்ரம் சில நேரத்தில் எக்ரோ கூட செய்யும். ஆனால் அது ஓடக்கூடாது. ஓடி அது அங்கே போனோம் இங்கே போனோம்னு துடிக்குது. அதை இழுத்து பிடிக்கும் போது தூங்கிட்டா பண்ண முடியும். அது மனுஷன் முழு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா? அதுதான் பிரைடல்ன்ற வார்த்தை. இழுத்து பிடிக்கிறேன் என் நாக்க, வருது எனக்கு, ஆனால் இழுத்து பிடிக்கிறேன், முழு பலத்தோடு நான் செய்கிறேன்றார். பிரைடல் கான்சியஸாக செய்யணுங்க. அந்த கட்டுப்பாடை நம்ம பழகலைன்னா, அந்த கட்டுப்பாடுனா என்னன்னே நமக்கு தெரியாமல் இருந்தா, இந்த மிருகம் ஓடி ஏறி இஷ்டத்துக்கு பேசுறதா இருந்தா, யாக்கோபு என்ன சொல்றாரு? 1:26 சொல்றாரு, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், அதே வார்த்தை தாவீது மாதிரி நீ அடக்க பழகல, அடக்காமல் இருந்தால் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி குப்பத்தொட்டியில போய் போடு, வீணானது. நீ என்னத்தான் சொல்லி என்னத்தான் பண்ணி இந்த நாக்க அடக்கிற பிராக்டிஸ்ல நீ ரெகுலரா நீ வளர்றவனா இல்லைன்னா உன் தேவ பக்தியும் ஜபம் சபை எல்லாத்தையும் குப்பத்தொட்டில போடியா அப்படின்றாரு யாக்கோபு. அவன் தேவ பக்தி வீணானது. அவன் வஞ்சித்து ஏமாத்திக்கிறான். அவன் நாக்க அடக்க தெரியாதவன். என்ன தேவ பக்தி அவனுக்கு? சர்ச் மெம்பரா இருக்கலாம், டீக்கனா இருக்கலாம், எவ்வளவுதான் பக்தியா இருந்தாலும் இந்த கான்சியஸா நாக்க அடக்கிற பழக்கம் நீ பழக்கலைன்னா தேவ பக்தி வேஸ்ட்டுப்பா. ஆகவே மனைவிகள் நம்மளை இரிட்டேட் பண்ணும்போது, வைஃப்ஸ் நம்மளை இரிட்டேட் பண்ணும்போது, இல்லை ஹஸ்பண்ட் நம்மளை இரிட்டேட் பண்ணும்போது நாக்க திறந்து குத்தணும், பேசணும், கடிந்து கொள்ளணும். பிள்ளைகள், நீங்கள் ஹார்மோன் வாய்க்கொழுப்பு இருக்கு இல்லைங்களா? வாய்க்கொழுப்பு மாத்திரம் இல்லை, இன்னொன்னும் இருக்கு, சவடால் பேச்சுன்னு இருக்கு இல்லைங்களா? இஷ்டத்துக்கு பேசுறது, உலகம் பார்க்கல, வாழ்க்கை பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, வெளியில் போய் இந்த டயர் இன்னும் ரோடை மீட் பண்ணல, நான் கிழிச்சிருவேன் பண்ணிடுவேன், அதெல்லாம் பேச்சு இருக்கு இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, அடக்கி வாசிங்க. ஏன் எங்கள் அவங்களோட எனக்கு தெரியும், இவங்களோட எனக்கு தெரியும், அதை அடக்கி, அதெல்லாம் அப்பா அம்மாவை கனம் பண்ணாமல் அதில் போயிடுவீங்க. நீங்கள் அடக்குங்க, நாக்க அடக்க பழகுங்க. வேற எல்லாத்தையும் அடக்கிறதுக்கு உங்களுக்கு பலம் கிடைக்கும். நாக்க அடக்குங்க. அதுதான் முடியாதுன்ற, எல்லாம் பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், உலகத்தில் எல்லாம் பண்ணிடலாம், நாக்க அடக்க முடியாது. நாக்க அடக்க பழகுங்க. பெற்றோர்களுக்கு கனம் பண்றது பாருங்களேன். ஏன்னா அந்த நீதிமொழிகள் சொல்லுது, ஒரு மூடன் கூட வாயை திறக்காம இருந்தானா அவனை என்ன நினைச்சுக்குவாங்களா? ஞானி. பேசாம இருக்கிறவன் ஞானி. ஓகே, சிபிஆர் கான்சியஸ் ஷார்ப்பனிங். நம்ம மனசாட்சியை தீட்டணும் எப்பவும். ஜபம், ஊக்கமான ஜபம், ப்ரேயரு, ரெஸ்ட்ரெயின்ட். கடைசி தூங்கிடாதீங்க. இதுதான் முக்கியம். எல்லாத்த விட கடைசியில தான் முக்கியம் வருது. எனக்கு என்ன பண்றது? கடைசி தான் முக்கியம். கடைசி இதை உங்க பேச்ச கத்துக்கங்க. அப்படின்னா பேசவே கூடாதுங்களா? இல்ல, ரூல் யார் ஸ்பீக்கிங், ரூல் யார் ரூலிங் த டங்ஸ். நம்ம பேச்ச நம்ம கத்துக்கணும். ரூலிங் யார் ஸ்பீக்கிங் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் பேசுறது எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்படிக்கு என் நாக்கன ஆளை பார்த்துக்கிறேன். என் நாக்கன ஆளை பார்த்துக்கிறேன். எப்படிங்க அது பார்த்துக்கிறது? என்னங்க பாஸ்டர், ஒரு ஜோக் மாதிரி இருக்கு. ஒரு ஜோக்கில் வர மாதிரி, என்ன பண்ணாலும் பிளான் பண்ணிட்டு பண்ணும் அப்படின்னு ஒரு ஜோக் இருக்கு தெரியுங்களா? அந்த மாதிரி என்ன பேசினாலும் பிளான் பண்ணிட்டு பேசுங்க. பிளான், PLAN இல்லைங்களா? என்ன பண்ணாலும் முதலாவது 4 கதவு வழியான வார்த்தைகள் வரணும். நான் பேசுகிற வார்த்தை பியூரா இருக்கா, சுத்தமா இருக்கா? நான் பேசுகிற வார்த்தை அன்பா இருக்கா? நான் பேசுகிற வார்த்தை பொருத்தமா அப்ராப்ரியேட்டா இருக்கா? நான் பேசுகிற வார்த்தை அவசியமா இருக்கா? PLAN இல்லைங்களா? பியூர், லவ்விங், அப்ராப்ரியேட், நெசசரி. ஐயோ, இது எவ்வளோ முக்கியங்க. இதை நம்ம படிக்க வேண்டியது. நம்ம நாக்க திறக்கிறதுக்கு முன்னாடி 4 கதவு, ஒரு கதவா இதை தாண்டி போனாதான் வெளியே வரணும் வார்த்தைகள். அதுக்கு முன்னாடி வரவே கூடாது. முதலாவது நான் பேசுற வார்த்தை சுத்தமா, பியூரா, பிளான். ஞாபகம் வச்சு, PLAN. வந்து பிளான். எபேசியர் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்று முன் வாயிலிருந்து வரப்படாதபடிக்கு பார்த்துக்கங்க. நம்ம பேசும்போது ஞானத்தோடு பேசணும்னு யாக்கோபு என்ன சொல்றாரு? ஞானமானது முதலாவது என்னவா? சுத்தமானது. சுத்தம் இல்லாம எந்த ஞானத்தையும் நம்ம பேசிட மாட்டோம். சுத்தமானது முதலாவது, சுத்தமானது. வார்த்தை சுத்தமா இருக்கா?
மைண்ட் செக் நம்ம பேசிக்கணும். நம்ம பேசும்போது சுத்தமாக பேசுறேன்னா, கோவத்தில் பேசுறேன்னா, கசப்பில் பேசுறேன்னா, சுயநலத்தில் பேசுறேன்னா, ஏதாவது உள்நோக்கத்தோடு பேசுறேன்னா, ஏதாவது என்ன பெருசாக காமிச்சிக்கிறதுக்கு மற்றவங்களை குறைச்சி காமிக்கிறதுக்கு நான் பேசுறேன்னா, பியூரிட்டி டெஸ்ட்டை பாஸ் பண்ணுதா? அந்த கதவை பாஸ் பண்ண பிறகு அடுத்த கதவு வருது. ஓகே, பியூரா இருக்குதுங்க, ஓகே, சுத்தமா இல்லை, கெட்ட வார்த்தை இல்லை, எந்த நோக்கத்திலையும் இல்லை. அடுத்த டோர் என்ன? லவ்விங், அன்பா இருக்குதா? எபேசியர் 4:5 சொல்லுது, சத்தியத்தை அன்போடு பேசுங்க. மைண்ட் செக், நான் பேசுறது கரெக்டா இருக்கலாம், சில நேரங்கள்ல சுத்தமா கூட இருக்கலாம், அது அன்பா இருக்குதா? ஹார்ஷா அவங்கள குத்தணும், வேதனைப்படுத்தணும்னு பேசுறோமா? அவங்கள கிழிக்கணும்னு பேசுறோமா? கட்டணும்னு பேசுறோமா? லவ் அநேக நேரத்தில் அந்த அக்கினிய நாக்கு ஏற்படுத்துகிற தீயை மூட்டுகிற பேச்சா இருக்கா? அதை அதிகப்படுத்துறதா அவிக்கிறதா இருக்கா? இல்லைங்களா? சாந்த மெதுவான பிரதி உத்திரம் உக்கிரத்தை மாற்றும்னு போட்டிருக்கு. ஒரு சாஃப்ட் ஆன்சர், எவ்வளோதான் கோபமாக இருந்தாலும் சாஃப்டாக அன்போடு நம்ம பேசும்போது அது அடங்கும். உக்கிரமா எதிர்த்து பேசும்போது நம்மளும் எதிர்த்து பேசினா என்ன ஆகும்? தீ கொளுத்தி விட்டுக்கிட்டு இருக்கும் சக்கரம். ஆனால் அடங்கும். அன்போடு பேசுகிறோமா? நம்ம அன்பா இருக்கா? சாஃப்ட் ஆன்சர் டர்ன்ஸ் அவே விராத். அன்பு இல்லாமல் நம்ம செய்யறது என்னவோ போல என்ன சொல்ற, என்னதான் நீ பண்ணாலும், எவ்வளோதான் விசுவாசம் இருந்தாலும், நீ பேசுகிற வார்த்தை வெறும் சத்தம், வெங்கல சத்தம், நாய்ஸி சத்தம், ஒன்றும் இல்லை, எடுபடாது. என்னதான் சத்தம் போட்டு பேசினார். அன்பு பிறனுக்கு தீங்கு என்னாது, இல்லைங்களா? அன்புல ஊக்கப்படுத்தி, அன்புனா நான் எப்போ பாரு நைஸா தத்தி கொடுத்துட்டு பேசணும்னு இல்லை, சில நேரங்களில் காயப்படுத்துற மாதிரி பேசணும், இல்லைங்களா? சில நேரத்தில் அதுவும் அன்போடு பேசுகிறோமா இல்லை சுய கோவத்தை திருப்தி பண்ணிக்க பேசுகிறோமா? அதை நம்ம கவனிச்சுக்கணும். நம்ம என் மனசில் எந்த கோவம் இல்லை, ஆத்திரத்தில் நான் பேசல, உன் மேலே இருக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும், இவர் கோவத்தில் சுயநலத்தில், அந்த டோன்லேயே தெரியும் அவங்களுக்கு, இல்லைங்களா? நம்ம பேசும்போது அன்போடு அவங்க அக்கறையோடு பேசுகிறோன்னா, கடினமாக பேசும்போதும் கண்ட்ரோலாக நம்ம பேசும்போது தெரியும் நல்லதுக்கு தான் சொல்கிறான், இல்லைங்களா? சில நேரத்தில் நம்ம கோவத்தை எல்லாம் சேர்த்து விட்டு கோவத்தை வெளிப்படுத்தணும்னு பேசும்போது தான் அன்போடு, சில நேரத்தில் கடிந்து கொள்ளணும் தான், இல்லைங்களா? ஒரு ஏன்னா அன்பு அநீதியில் சந்தோஷப்படாதே, புத்தி சொல்லுமே. ஓகே, லவ்விங் பிளானு பியூரா இருக்கணும், லவ்விங்காக இருக்கணும். மூணாவது என்ன சொன்னேன்? அப்ராப்ரியேட், பொருத்தமாக இருக்குதா நான் பேசுறது? நீதிமொழிகள் 25:1 சொல்லுது, ஏற்ற சமயத்தில் சொல்லும் வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமா. சரியான வார்த்தை சொன்னோன்னா அவங்க தட்டு ஃபுல்லாக பழம் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி பேசியிருக்கவானா, அப்படியே பழம் கொடுக்குற மாதிரி, அதை அப்படியே வெள்ளி தட்டில் அப்படியே பிளாட்டரில் அவங்களுக்கு பழம் கொடுக்குற மாதிரி பேசுறதான். மைண்ட் செக், நான் பேசுறது கரெக்டா, சரியான டைமா, பொருத்தமான டைமா, இல்லைன்னா அப்புறம் பேசணும், இதை இப்போ பேசக்கூடாது, என் டோன் கரெக்டா, இல்லைங்களா? சரியான நபர்கிட்ட பேசுகிறோமா? அநேக நேரத்தில் பிசாசு சரியான வார்த்தைகளை தப்பான நேரங்களில் நம்மளுக்கு பேசுவோம். அப்ராப்ரியேட். கடைசி என்ன அவசியமா? ஐயோ, இது ஒரு ரூல் அவசியம், இதுக்கு தான் நியாயத்து இருக்கிறேன்றார் ஆண்டவர். பிரயோஜனம் இல்லாத ஒலரி கொட்டி என்ன பண்றோம்? அவசியமா நம்ம பேச வேண்டியது இந்த நேரத்தில்? அவசியமா? யோசிச்சு பாருங்களேன். அனாவசிய பேச்சு. நீதிமொழிகள் 10:19 சொல்லுது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறோன்னு என்ன அர்த்தம்? அங்க பாவம் இல்லாமல் இருக்காது. சும்மா உளறி பேசிட்டே இருந்தோம்னா ஐயோ ஏதோ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். யோசிச்சு பிளான் பண்ணி பேசுங்க. ரொம்ப அவசியமா? மைண்ட் செக், இது தேவையா நம்ம பேசுறது? இது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுமா? இல்லை என் கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காக நான் பேசுறேன்னா? நரக ஆக்கினியை கொளுத்தி விட நான் பேசுறேன்னா? இது தேவையில்லையே. இது கட்டுப்படுத்த முடியுமா? இது அவசியமா? யோசிச்சு பாருங்களேன். ஆகவே இந்த 4 டோர், இது பியூரா? ஓகே, முதல் டோர் திறக்கும். இது அன்பா இருக்குதா? 2வது டோரு. இது பொருத்தமானதா, சரியானதா? 4வது டோர் அவசியமானதா? இதெல்லாம் ஓகே என்ன உடனே தான் வாழ்த்த வெளியே வரணும். பாஸ்டர் நீங்கள்லாம் சீரியஸாக இருக்கிறீங்களா? இப்படி பேச சொன்னீங்கன்னா நாங்கள் பேசவே, முதலே ஊமையான்னு நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் பேச சொன்னீங்கன்னா நாங்கள் பேசவே முடியாது. இதெல்லாம் யோசிக்க முடியுமா? இப்போல்லாம் ஜென்ரேட்டிவ் ஏஐ, சாட் ஜிபிடி, ஜெமினாயின்னு ஒரு செகண்டில் பதில் கொடுக்குது. என்ன அழகாக பதில் கொடுக்குது, பொருத்தமாக, ஏற்ற அசுத்தமாக பதில் கொடுக்குறதுல பாருங்களேன். இதெல்லாம் அது ஃபாலோ பண்ணுது. அவசியமானது, பொருத்தமானது, இல்லைங்களா? எல்லாம் கரெக்டாக இருக்கும், அப்ராப்ரியேட்டாக இருக்கும்.
யாருங்க கண்டுபிடிச்சாங்க? கடவுள் ஏற்படுத்தின இந்த மூளை தானே கண்டுபிடிச்சிச்சு. அந்த மிஷினுக்கே அப்படி பண்ண முடியும்னா கடவுள் ஏற்படுத்தின மூளை அதை ட்ரெயின் பண்ணாங்க அப்படி பேச சொல்லி. ட்ரெயின் பண்ணதுனால தான் அது அப்படி ஆச்சு. நம்ம கடவுள் நம்ம மூளையை நம்ம ட்ரெயின் பண்ண முடியாது. இப்படிதான் நான் கண்டபடி ட்ரெயின் பண்ணிட்டு வந்துட்டோம் வளர்றதுக்கு. இப்போ ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் நாட்களில் மில்லி செகண்டில் நம்மளால பேச முடியாது. கொஞ்ச நாள் அப்படியே பழகிறோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கான்ஷியஸாக பண்ண வேண்டியதாக இருக்கும். போக போக என்ன ஆகும்னா நம்ம இயற்கையாகவே டக்கு டக்கு டக்குன்னு டோரை திறக்கும். பழகிரும். மில்லி செகண்டில் பதில் சொல்ல முடியும். நம்ம ட்ரெயின் பண்ணணுங்க, அவ்வளோதான். ஆகவே சகோதரர்களே, இதோடு முடிக்கிற நேரம் ஆயிடுச்சு. 5D 5 ஆபத்துக்களை பார்த்துருக்கோம். நாக்கினுடைய ஆபத்து டிஸ்ட்ரக்டிவ், டிஃபைலிங், டெவிலிஷ், டிஃபைன், டெட்லி. அழிவுக்குரியது, தீட்டுப்படுத்தக்கூடியது, பேய்க்குரியது, அடங்காதது, விசகரமானது. அது எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறது? CPR பண்ணுங்க. கான்ஷியஸாக மனசாட்சி ஷார்பன் பண்ணி வச்சுக்கணும் இந்த விஷயத்தை குறித்து. இதுக்காக ஊக்கமான ஜபம் இருக்கணும். இதை எப்போவும் அந்த ஆத்திரமோ வரும்போது கட்டுப்படுத்தணும். பேசும்போதெல்லாம் பிளானோடு பேசணும். பிளான் பண்ணாமல் ஒன்றும் பேசக்கூடாது. ஓகே, தேவன் தான் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம்.